விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பெண்களை கேலி கிண்டல் செய்த 3 பேரை சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் சினிமா பாணியில் விரட்டி பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மது போதையில் அட்டகாசம் செய்தவர்களை மடக்கி பிடித்த சம்பவத்தின் பின்னணி என்ன? பெண்களுக்கு எதிரான சிறு சிறு குற்றங்கள் பெரும்பாலும் கண்டு கொள்ளப்படாமலேயே கடந்து போகும் சூழல் நிலவி வந்தது. தங்களுக்கு எதிரான அத்துமீறல்களை பெண்கள் பொறுத்து கொண்டு கடந்து செல்ல வேண்டிய சூழலில்தான் பெரும்பாலும் பெண்கள் வாழ்ந்து வந்தனர். இந்த சூழலில்தான் பெண்களின் மனக்குமரல்களை போக்கும் விதமாக சிங்கப்பெண் சிறப்பு படைப்பிரிவு தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளன. அந்த வகையில் சிவகாசியில் பெண்களை கிண்டல் செய்த 3 பேரை தட்டி தூக்கியுள்ளனர் சிங்கப்பெண் அதிரடிப்படையினர். சிவகாசி ஏவிடி தெருவில் 3 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்த இளம் பெண்களை கேலி கிண்டல் செய்ததாக சிங்கப்பெண் அதிரடிப்படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற சிங்கப்பெண் அதிரடிப்படைக்குழு தங்களையெல்லாம் தட்டி கேட்க இந்த ஏரியாவில் யாரும் இல்லை என்கிற தெனாவெட்டில் அடாவடி செய்து கொண்டிருந்த 3 பேரை சுத்து போட்டனர். அதிரடிப்படை பெண் போலீசாரை பார்த்ததும் மூவரும் தரைதறிக்க ஓட்டம் பிடித்துள்ளனர். ஆனால் விடாமல் தெருக்களில் துரத்திச் சென்ற சிங்கப்பெண் படையினர் திரைப்பட பாணியில் அவர்களை மடக்கி பிடித்தனர். பிடிபட்ட மூவரையும் சிவகாசி நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பிடிபட்டவர்கள் மகேந்திரகுமார் என்ற குள்ளமணி, செண்பகபாண்டி மற்றும் மகேந்திரன் என்பது தெரிய வந்தது. இவர்கள் 3 பேரும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என்பதும் தெரிய வந்தது. 3 பேரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இதேபோல மது போதையில் பேருந்து பயணிகளிடம் அடாவடி செய்தவர்களை பிடித்த அதிரடிப்படையினர் அவர்களை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். சிவகாசி பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பூர் கிளம்பிச் சென்ற அரசு பேருந்திற்குள் குடிபோதையில் சலம்பியபடி வந்த 2 பேர் பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பயணிகளிடம் தகராறில் ஈடுபட்டிருந்தனர். இதுகுறித்து தகவல் கிடைத்த உடனே சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர். அங்கு போதையில் பெரும் அட்டகாசத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் பாபு, மாரீஸ்வரன் ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை நடத்தினர். பின்னர் மேல் நடவடிக்கைக்காக சிவகாசி நகர் காவல் நிலைய போலீசாரிடம் அவர்களை ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து சிவகாசி நகரின் தென்பகுதியில் இளைஞர்கள் சிலர் பெண்களை கேலி கிண்டல் செய்வதாக வந்த அவசர அழைப்பின் பேரில் அந்த பகுதிகளில் ரோந்து சென்றனர். அப்போது இளைஞர்கள் சிலர் சிங்கப்பெண் போலீசாரை கண்டவுடன் தப்பியோடும் காட்சிகள் இணையத்தில் வைரலானது. பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை துரிதமாக தடுத்து நிறுத்தும் சிங்கப்பெண் அதிரடிப்படையினருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.